ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாதுஸ் ஈஸி கிச்சன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய சேனல்லேருந்து இன்னொரு துவையல் வெரைட்டி தான் பார்க்க போகிறீங்க. அதுவும் ஹெல்த்தியான துவையல், மணத்தக்காளி காய் துவையல். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக மணத்தக்காளி காயில் நம்ம புளிக்குழம்பு தான் வைப்போம். ஆனால் துவையல் அரைச்சி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக சாதத்து கூட இந்த துவையல் சேர்த்து நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனல் லைக் பண்ணனா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிடி அளவுக்கு மணத்தக்காளி காய் எடுத்திருக்கேன். இதில் காம்பெல்லாம் கிள்ளிட்டு நல்லா அலசி வச்சுக்கலாம். அடுத்தது அடுப்பில் ஒரு வாணலி வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம். ஒரு 10 மிளகு சேர்த்திக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்திக்கலாம். தனியான்னு சொல்லுவோம் இல்லையா, அது சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கலாம். ஒரு 6 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். புளி வந்துட்டு அளவாக சேர்த்துங்க, ரொம்ப சேர்த்துனோம்னா துவையல் புளிப்பாயிடும். அதனால் கரெக்டாக சேர்த்திக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்திக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு, 8 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கணும், பருப்பெல்லாம் செவந்து வரணும். இப்போ பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம். தேங்காய் துருவலும் நல்லா வதங்கணும், அதனால் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வதக்குனதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். வறுத்ததெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அதே வானிலையே நல்லா தொடச்சிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம அலசி வச்ச மணத்தக்காளி காய் சேர்த்திக்கலாம். நான் மணத்தக்காளி காய் ஒரு பிடி அளவுக்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன், அதுவே போதும். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா மூடி வச்சு நம்ம வதக்கலாம். ஏன்னா மணத்தக்காளி காய் வெடிக்கும், அதனால் வெளியில் தெறிக்கும். அதனால் மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்பப்போ எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கருகாமல் பார்த்துக்குங்க. காய் கருகுச்சுன்னா நமக்கு துவையல் வந்துட்டு கசந்து போயிடும். செவந்து வந்தால் போதும். அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ பாருங்கள், நல்லாவே செவந்து வந்துருச்சு. இது நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இனிமேல் மூட தேவையில்லை, மூடினா தண்ணி வழியும். அதனால் லேசாக அப்படியே கலந்து விட்டுட்டு நல்லா செவப்பாக வரலும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போவே பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு. இன்னொரு 1 நிமிஷம் வறுத்தோம்னாவே காய் நல்லா செவந்து வந்துடும். இப்போ பாருங்கள், காய் நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து பிளேட்டில் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். இந்த மணத்தக்காளி காய் வந்துட்டு ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்தது. வாய்ப்புண், வயிற்றுப்புண் எல்லாத்துக்கும் அருமையான மருந்து. இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே வதங்கிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கிறேன். அடுத்ததான் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு குறைன்னு அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது, ரவை குறைனைக்கு இருக்கணும். நைஸாக இருந்ததுன்னா துவையல் நல்லா இருக்காது. அவ்வளோதான், நம்மளோட மணத்தக்காளி காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா சூடான சாதத்தில் இந்த துவையல் சேர்த்திட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். வாயில் புண் இருக்குதா, வயிற்றில் புண் இருக்குதா, இந்த துவையல் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அரைச்சி கொடுங்க, உடனடியான நிவாரணம் கிடைக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் மாதுஸ் ஈஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்த்துக்கலாம். நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.